ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது திருமணத்திற்கு தடை மற்றும் தாமதம் ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் எவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ஜாதகர் ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு என்ன நம்ம பொதுவாக பண்ணுவோம் அப்படின்னா, வருமானத்தை பற்றி பேச்செடுப்போம். வருமானம் எப்படி இருக்குது, அப்புறம் என்ன படிச்சிருக்காங்க, இவங்க குடும்பம் எப்படி, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுப்போம். இந்த மாதிரி விஷயங்களே திருமணத்திற்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக இருக்கும். வேறு என்ன எடுப்போம், என்ன எவ்வளவு சொத்து இருக்குது, என்ன வண்டி வாகனம் வச்சுருக்காங்க, இந்த நிகழ்வும் அவங்க வீடு எப்படி இருக்குது அதையும் பார்ப்போம். இந்த நிகழ்வுமே அதை தடை தாமதத்தை உருவாக்கும். அதாவது இவங்களுக்கு என்ன கடன் இருக்குது, என்ன நோய் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களுமே தடை தாமதத்தை உருவாக்கும். அடுத்து என்ன பார்ப்போம், என்ன தொழில் செய்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்க, இதுவுமே எதிர்பார்த்த தன்மையில் இருக்காது. இதை வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வரன்னு தேடணும் அப்படின்னா அடுத்ததாக என்ன பண்ணுவோம், இந்த ஜாதகர் எந்த ஊரில் இருக்கார், எனக்கு இந்த பர்டிகுலர் ஊரில் பர்டிகுலர் நாட்டில் தான் இருக்கணும்னு நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி தேடினாலும் திருமணத்திற்கு அதை தடை தாமதத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாக இந்த நிகழ்வை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஜாதகமும் அமைஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தடை தாமதம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ உதாரணமாக நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஒரு ஜாதகம், இப்போ ஜாதகர் மேஷ அட்சய இலக்கணத்தில் பயணிக்கிறாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இவங்களுடைய திருமணம் அப்படின்றது 7ஆம் பாவகம் பார்ப்போம், துலாம் வீடு, அதிபதி சுக்கிர பகவான். இப்போ இந்த ஜாதகத்தில் இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடமாகிய கன்னியில் இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, சொந்த ஊரில் இல்லை தெரிஞ்ச சர்க்கிள் மூலமாக வரன் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அது அமையறதுக்கு டிலே ஆகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி அப்படின்ற சுக்கிர பகவான், அவங்க வரன் அது எங்கே இருக்குது, 6ன்ற மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ தெரிஞ்ச இடத்துல உள்ளூரில் தேடினாலே கிடைக்காதுன்றது இங்கே ஜாதகமே நமக்கு சொல்லிடும், ஏஎல்பி முறையில் பார்த்தோம்னா. அப்போ இவங்க என்ன பண்ணணும், தெரியாத சர்க்கிள், வெளியூர், வெளிநாடு, இந்த மாதிரி இடத்துல தேடினாங்கன்னா தான் வரன் கிடைக்கும்ன்றதை அது குறிய காட்டுது. இது அப்புறம் இவங்க தேடக்கூடிய அந்த வரன் எப்படிப்பட்ட வரனாக இருக்கணும்னா, ஒரு பிரச்சனைகளை கையாளக்கூடிய தொழிலை பார்க்குற வரனாக இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய திருமண வாழ்க்கையில் பெரிய லெவலில் சிக்கல் இருக்காது. ஏன்னா இங்கே என்னென்னா 7ஆம் அதிபதி 6ல் இருக்கார். அப்போ 7ஆம் அதிபதி மூலமாக இங்கே பிரச்சனை வரக்கூடிய நிகழ்வு தான் ஜாதகத்தில் ஆல்ரெடி குறி காட்டியாச்சு. அப்போ பிரச்சனைக்குரிய நிகழ்வு என்னென்னா, இவங்க ஒரு ஐடி துறையில் இருக்காங்க, இவர் தேடுற வரன் அப்படின்னா அந்த ஐடி துறையில் என்ன மாதிரி இருக்கணும், ஒரு குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் இல்லை ஒரு பிரச்சனையை இங்கே ஹேண்டில் பண்ணக்கூடிய நிகழ்வில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி வரணை தேடினாங்கன்னா அவங்க அதுவே அவங்க வேலையே ஒரு பரிகாரமாக போய் இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் பெரிய லெவலில் உருவாகாதுன்றதை நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி நமக்கு என்ன கொடுப்பினை இருக்குது, இதை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வரன் தேடணும் அப்படின்னா, திருமண காலத்திற்கு காத்திருக்கும் உங்கள் வாழ்வில் விரைவில் மங்களவாத்தியமும் கெட்டி மேளமும் ஒலிக்கும்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையில் பலன் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.